ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று இரவு நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை வந்து கிராமிற்கு ஒரு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் கிராமிற்கு ஒரு 3 ரூபா வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்று காலையில் இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிராமிற்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா அதே சரிவில் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு உங்களுக்கு நேற்று சொன்னது போலவே ஒரு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதாவது நேற்றைய விலை 8400 ரூபாய் இல்லைங்களா, அதிலிருந்து 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 8250 ரூபாயிலிருந்து 8300 அந்த 250லேருந்து 300 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு நேற்று பார்த்தீங்கன்னா 85 ரூபாயில் இருந்துச்சு. இன்று ஒரு 50 பைசா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம இந்திய ரூபாய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு, இந்த கொஞ்சம் வந்து வீக் ஆயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து நேற்றைய அளவுக்கு வந்து குறைவதை விட கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வந்து கம்மியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது இன்று கிராமிற்கு ஒரு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. இதன் தொடர்ச்சியாக வெள்ளியும் பார்த்தீங்கன்னா நேற்று கிராமிற்கு 4 ரூபாய் குறைஞ்சிருந்தது இல்லைங்களா, இன்று அதாவது குறைஞ்சு 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்று கிராமிற்கு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் வெள்ளியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் கடைசியாக வந்து 114 ரூபாய் அப்படிங்கிற அதிகபட்ச ரேட்டில் இருந்து இப்போ 108 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ இந்த 108 ரூபாயிலிருந்து 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் வெள்ளியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள்லேயும் தங்கம் வந்து கணிசமாக குறையலாம் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க. 10% வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வைத்து பார்க்கும்பொழுது ஒரு 7800 அந்த ரேஞ்சில் வந்து வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்வதேச லெவல் ஏதாவது சிறு மாற்றங்கள் ஏற்பட்டால் வந்து மறுபடியும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, தொடர்ச்சியாக வந்து ஹிஸ்ட்ரியை பார்க்கும் பொழுது அப்பில் போயிட்டே இருந்தால் சின்னதாக ஒரு ட்ராப் வரும்னு சொல்லிட்டு இது அந்த ஒரு ட்ராப்பாகவும் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தோடைய விலை வந்து இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. முன்னாடி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.